இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் கும்பராசி நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்குங்க. உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். அந்த வகையில் கும்பராசி நண்பர்கள் நீங்கள் அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் உள்ளவங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு ஓவியம் சிற்பம் போன்ற பொறுமையோடு செய்யக்கூடிய வேலை ரொம்ப பிடிக்கும். ஆட்டோமொபைல் சாதனங்கள் கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்துட்டு மீண்டும் போட்டு சரி செய்யக்கூடிய அசம்பிள் செய்திடக்கூடிய பணிகள் உங்களுக்கு பிடிக்குங்க. பெரிய நிறுவனங்களை எலக்ட்ரிக்கல் வேலைக்கான சர்வசாதாரணமாக கையாளுவீங்க. அதே போல் சனியின் காரகத்துவம் பெற்ற ராசியாக நீங்கள் இருப்பதால் உடையில் ஏற்படக்கூடிய கரை அழுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உழைப்பீங்க. நீங்கள் மிகப்பெரிய பலமே உங்களுடைய கடின உழைப்பு தான். எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்துடுவீங்க. ஆனாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மனதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அதை வெளியில் எப்போதும் காட்டிக்க மாட்டீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய 31 வயதிலிருந்து முன்னேற தொடங்கிடுவீங்க. 40 வயதுக்கு மேலே வேகமாக முன்னேறி வாழ்க்கை இலக்கை 50 வயதுக்குள்ளே அடைந்துட்டு இருப்பீங்க. ஓய்வு பெற்ற பின்னாடியே வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குங்க. வணங்க வேண்டிய தெய்வம் இந்த நேரம் பார்த்திங்கன்னா ஐயனார், ஐயப்பன், ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. மேலும் கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் தற்போது நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. நீங்களும் கும்பராசி நண்பராக இருந்தாலும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கும்பராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மனதில் துணிவும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் பெற்ற கும்பராசினர்களுக்கு பார்த்திங்கன்னா நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க. புது தொழில்நுட்பங்களை கற்பதில் உங்களுக்கு எப்போதும் ஆர்வம் இருக்கும். எதிலும் போட்டி இருந்தாலும் பொறாமை கொள்ள மாட்டீங்க. பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறியிருக்காரு. மேலும் உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 5ஆம் பார்வையில் ரண ரோக ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையில் அஷ்டம ஸ்தானத்தையும் 9வது பார்வையில் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் இந்த குரு பயிற்சி பொறுத்தவரை உங்களுக்கு இந்த நேரம் எண்ணத்திலும் செயலிலும் நல்ல மாற்றம் உருவாகும். சாதனை நிகழ்த்துகின்ற எண்ணத்தோடு பணிகளில் ஈடுபடுவீங்க. தம்பி தங்கைகள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. வீடு வாகனத்தில் திருப்திகரமான நிலை உண்டு. ஏற்கனவே வீடு வாகனம் இருந்துச்சுன்னா புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு இந்த நேரத்தில் இருக்குங்க. புத்திரர்கள் உங்கள் சொல் கேட்டு நடந்து படிப்பிலும் நல்ல குணத்திலும் முன்னேற்றம் பெறுவீங்க. பூர்வ சொத்தில் பெறுகிற வருமானத்தில் அளவு உயரும். உடல் நலமும் மனநலமும் இனி சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் அபிவிருத்தி உண்டாகும். கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க. கணவன் மனைவி பாசத்தோடு நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும். மகள நிகழ்ச்சி நீங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக நடந்து முடியுங்க. தந்தை வழி உறவினர்கள் சொல்லும் ஆலோசனை இந்த நேரத்தில் கேட்டு நடப்பதில் ரொம்ப பிரியம் கொள்வீங்க. குடும்பத்திற்கான முக்கிய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. சகல சௌபாக்கிய வசதிகளும் பெருகும். திருமண வயதினருக்கு நல்ல வரணமையும் மங்கள நிகழ்வு இனிதாக நிறைவேறும். எதிர்பார்த்திருந்த தனலாபமும் தேக ஆரோக்கியத்தில் நன்மை உண்டு. தாய் வழி உறவினரோடு இருந்த சுமூக நிலைமையின அனைத்தும் நல்ல பலன்களை அப்படியே தொடரப்போகுது. எந்த இடத்துல சென்றாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்தவங்களுக்கெல்லாம் இனி அந்த நிலை இனி மாறுங்க. சொன்ன நேரத்தில் உங்களால் இனி சொல்ல முடியும். அதே போல் கடுஞ்சொற்கள் பேசுவதை இந்த நேரத்தில் குறைத்து கொள்வதும் நல்லதே. உங்கள் நற்மதிப்பை நீங்களே கெடுத்துக்கொள்ள வாய்ப்பு இது ஏற்படுத்தும். செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் வந்துவிட்டது. ஆடம்பர செலவுகள் வேண்டாம். இளைய சகோதரத்தின் மூலம் லாபம் கிடைக்கும். மேலும் சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது. புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. சந்தான பாக்கியம் உண்டு. தெய்வ யாத்திரை புனித தலங்களுக்கு செல்வது நல்ல விஷயங்களை நடக்க இது உதவியாக இருக்கும். மேலும் முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம். கோபம் கூடவே கூடாது. ரத்தம் சம்பந்தமான வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோடு இந்த நேரம் உறவு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டு. எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைப்பீங்க. வழக்கு விஜயங்களில் உங்கள் பக்கம் வெற்றி உண்டு. தந்தையாரோடு உதவி பார்த்திங்கன்னா பிரகாசிக்க போகுது.
புதிர்ஜாத சொத்துக்களை உங்களை அடையுங்க. பணி செய்யும் இடத்துல எச்சரிக்கை அவசியம். சிலருக்கு பணியில காரணமாக வெளிநாடு அயல்நூர் செல்ல வேண்டியதா இருக்கும். அதே போல இந்த நேரம் லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்க வேண்டாம். எந்த முதலீடுகளையும் குறுகிய காலமாக செய்யாம நீண்ட காலத்துக்கு செய்தாலும் நல்லது. தாய் தந்தையரை வணங்கி எந்த காரியத்தை ஆரம்பித்தீங்கன்னா வெற்றியுங்க. தொழிலதிபர்களுக்கு உற்பத்தியை உயர்த்தி அனைத்து வசதிகளும் திருப்திகரமாக கிடைக்கும். உபரி வருமானம் உண்டு. உபத்தொழில் தொடங்க வாய்ப்பு உருவாகி நிறைவேறுங்க. வியாபாரிகள் கூடுதல் மூலதனத்தோடு அபிவிருத்தி பணிகளை செய்வீங்க. லாபம் இந்த நேரம் நன்றாக இருக்கு. மற்ற வியாபாரிகளுக்கு போட்டி குறைஞ்சு புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் விற்பனையும் உயரும். லாப உயர்வு சேமிப்பை உருவாக்கும். மேலும் பிற சலுகைகளால் மகிழ்ச்சியான வாழ்வை அனுபவிப்பீங்க. கூடுதல் சொத்து, முக்கிய வீட்டு சாதன பொருள் வாங்கக்கூடிய திட்டம் இனிதாக நிறைவேறுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை தகுதிக்கேற்ப உங்களுக்கு கிடைக்கும். கர்ப்பிணிகள் தகுந்த சிகிச்சையும் ஓய்வு பின்பற்றுவது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். சுயதொழில் புரிவோர் பெண்களும் உற்பத்தி விற்பனை சிறந்து சாதாரண பணவரவை தருங்க. மாணவர்கள் குருவின் அனுகிரகத்தை பயன்படுத்திங்கன்னா மாநில அளவில் முதலிடம் பெறலாம். அதே போல் படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை உண்டு. பெற்றோரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு இனி விளங்கி அன்பு வளரும். படிப்புக்கான பண உதவி இந்த நேரம் எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும். பொது விவகாரங்களில் உங்கள் ஆலோசனை பெரிய அளவில் வரவேற்பை தருங்க. எதிரியின் செயல்களால் பாதிப்பு எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த குருவின் பெயர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து பலன் தரப்போவதால் குருவின் பார்வை உங்களுக்கு பல விதத்திலும் ஆதாயத்தை தரப்போகுது. அலைச்சலும் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்தாலுமே மறுபக்கம் மன நிம்மதியும் செல்வாக்கையும் தருங்க. குடும்பத்தில் வீண் விவகாரங்களை தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைங்களுடைய திருமணத்தை அழைத்து திரித்து முடிக்க வேண்டியிருக்கும். உறவினர் நண்பர்களால் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படுதும். சொத்து விஷயங்களை ரொம்ப கவனமாயிருங்க. அதே போல் குரு பகவான் 2ஆம் பார்வை பார்ப்பதால் தொட்டது இந்த நேரத்தில் வெற்றி. திட்டமிட்ட வேலைகளை வெற்றி உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் இனி சிறப்பாக நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சந்தேகம் இனி தீரும். பேச்சில் தெளிவு உங்களுக்கு பிறக்கும். வழக்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிலையை அடையலாம். வழக்கில் உங்களுக்கு வெற்றி உண்டு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பதால் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். சொந்த ஊரில் உங்களின் செல்வாக்கு உயரும். தாய்வழி சொத்துக்களை கைக்கு வரும். அலுவலகத்தில் அதிரடி முன்னேற்றம் உண்டு. வேலை சுமை அதிகரிக்கத்தான் இதனால் செய்யும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்ப்பதால் பாதியிலேயே நின்று போன வீடு கட்டும் பணியை இனி விரைந்து முடிப்பீங்க. கட்டிட அனுமதி, வங்கி கடன் உதவின அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கும். மகனுக்கு வெளிநாட்டில் வேலை உண்டு. தள்ளிப்போன உங்கள் மகளின் கல்யாணத்தை முக்கிய பிரமுகர்களின் முன்னிலையில் நடத்துவீங்க. அதே போல் உங்களின் தன லாபாதிபதியுமான குரு பகவான் உங்கள் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா பார்ப்பதாலையும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் குருவினுடைய பெயர்ச்சியால் உங்கள் ராசியில் வரக்கூடிய அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்களை உண்டாக்கலாம். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் ரொம்ப பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க பாருங்க. பெண்கள் எதிலும் ரொம்ப கவனமாக செயல்படுவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினா முக்கிய மதிப்பெண்களை பெறலாம். அதே போல் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கத்தை அதிகரிக்குங்க. மனம் விட்டு பேசும் எடுக்கக்கூடிய முடிவே குடும்பத்துக்கு நல்லது. உறவினர்களின் வருகை இருக்கு. அவங்களோடு நிதானமாக பேச பாருங்க. பிள்ளைங்களிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது. மகிழ்ச்சி இந்த நேரத்தில் உண்டு. அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் குருவின் பேச்சு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியை தரும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். செயல்திறமை அதிகரிக்கும். உயர்கல்வி கற்பவங்க கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்லது. அறிவு திறமை இந்த நேரம் பொறுத்தவரை அதிகரிக்கும். கல்வியில் வெற்றி உண்டுங்க. குறிப்பாக கும்பராசி நண்பர்கள் இந்த நேரம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமான் வழிபாடு. இதனால் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையினால் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை போட்டு வழிபடுங்க. நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க.
குறிப்பாக கும்பராசினருக்கு யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்க போகுது. 5ஆம் இடத்தை இருக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வருவதால இதுவரை குரு பகவான் உங்கள் ராசி 2-11க்கு உரியவர். 6ஆம் இடத்துல குரு பகவான் வருவது உங்களுக்கு நிறைய நன்மையை தரப்போகுது. ஆரோக்கியத்தில் முதுகு வயிறு கழிவு பாதை தொடர்பான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. முகம் சார்ந்த உறுப்புகளை ரொம்ப கவனம் தேவை. அதே போல் எதிரிகள் விஷயத்தில் தேவையில்லாத வம்புகளை விலை கொடுத்து வாங்காமல் இருக்க பாருங்க. எதிர்களை பற்றி வெளியில் பேசுவது இந்த நேரம் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல விதமான ஏற்றங்கள் உண்டு. மேலும் படிப்பில் நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. அரசு கௌரவம் ஏற்படும். சிலவ பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. எல்லா விதமான படிப்புகளும் ஏற்றம் உண்டு. வெளிநாட்டு வேலைக்கு செல்லக்கூடிய யோக அமைப்பு உண்டு. பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்கும். அரசு வேலை தனியார் வேலைத்துறையில் இருப்பவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களும் லாப வாய்ப்புகளும் உருவாகும். வருமானம் இனி படிப்படியாக அதிகரிக்குங்க. அதே போல் பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கணவன் மனைவி இடையிலான புரிதல் அதிகரிக்கும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கிடைக்கலாம். உடல்நலத்தில் முன்னேற்றம் உண்டு. மன அழுத்தம் இனி குறையும். உணவு உடற்பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இழந்த பெருமைகள் எல்லாம் மீட்டும் பெறக்கூடிய காலமாக இருக்கு. கோவிந்தான்ற நாமத்தை சொல்வது நன்மையை தரும். சிறிய உடல்நல பாதிப்புகளுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள பாருங்க. வழக்குகளை ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. மற்றவங்க நம்புவதை தவிர்ப்பது நல்லது. பெருமாள் தாயார் வழிபாடு இந்த நேரம் கும்பராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்களும் கும்பராசி நண்பராக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கும்பராசி நண்பராக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.